வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது வாக்கியம், தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ஊரை விட்டு புறப்படும் போது ராமானுஜர் அவளை பார்த்து, எல்லோருக்கும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ என்றார். உடனே பெண் பிள்ளை, பெரிய பெரிய பக்தர்கள் மாதிரி என் வாழ்க்கை இல்லை சுவாமி என்றாள். தான் ரொம்ப தாழ்ந்தவள் என்று ராமானுஜரிடம் சொல்கிறாள். முதல் வாக்கியம் சொல்றா, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. 2வது வாக்கியம் சொல்றா, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல. 3வது வாக்கியம் சொல்றா, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல. 4வது வாக்கியம் சொல்றா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. 4வது வாக்கியம் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய விஷயம். ராமாயணத்தில் யார் ஏற்றம்? சிறை சென்றவள் ஏற்றம். ராமாயணத்துக்கு அழகு, அதனுடைய குணம் எல்லாத்துக்கும் ஒருத்திதான் காரணம். அது யார்னா சீதா மாதா. சீதை இல்லைனா ராமர் வில்லை உடைத்திருக்க மாட்டார். சீதை இல்லைனா ராவண வதமே நடந்திருக்காது. சீதை இல்லைன்னா பல விஷயங்கள் ராமாயணத்தில் ரசமாகவே இருந்திருக்காது. அதனால தான் சிறை சென்றவள் ஏற்றம், தாயார். அதனால் அவள் விஷயத்தை சொல்றா இந்த பெண் பிள்ளை. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தசமுகன் 10 முகங்களை உடைய ராவணன். செறுத்தல், வெறுத்தல் அல்லது முடித்தல் என்ற 2 அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல முடிக்கிறது அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கிட்டா, சீதை பிராட்டியே ராவணனை வதம் பண்ணாள். ஆனால் ராவணன் வதத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தாள். ராவணனுடைய எல்லா முயற்சியையும் வெறுத்தாள் சீதா மாதா. சீதா அப்படின்னா கலப்பையில் உழுத வழி, பூமியிலிருந்து அயோஜனியாக பிறந்தவள் என்று அர்த்தம். அயோனிஜன் அப்படின்னா கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவள். பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார், ஆண்டாள் எல்லோருமே அயோனிஜர்கள்தான். கர்ப்பவாசம் இல்லாமல் பூமிக்கு வந்தவர்கள். தாயார் அவ்வளோ விசேஷமானவள். அந்த தாயாரை ராவணன் தூக்கிக்கிட்டு போயிடுறான். சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிக்கிட்டு போய் இலங்கையில் அசோகவனத்தில் வச்சிடுறான். ஒவ்வொரு நாளும் சீதை கிட்ட வந்து விதவிதமாக தன் பெருமைகளை சொல்கிறான். ராவணன் எப்படியாவது சீதையின் மனசில் தன்னை கொண்டு நிறுத்தணும்னு அவ்வளோ பிரயத்தனப்படுறான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. அது எப்படி? சீதா பிராட்டிக்கு எதுவுமே உள்ள வரலையாம். ஏன்னா ராம ஜபம் விடாமல் ராமநாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பகவான் நாமத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனதுக்குள்ள தேவையில்லாத எதுவுமே வராது. ராமநாமத்தை சீதா பிராட்டி அசோகவனத்தில் உட்கார்ந்து ஜபிச்சுக்கிறா. ராவணன் வந்து என்ன எல்லாமோ சொல்கிறான். ராவணன் வரும்போதெல்லாம் சீதா பிராட்டி ஒரு புள்ளை கிள்ளி நடுவில் போடுவா. அதற்கு என்ன அர்த்தம்னா, நான் நினச்சா இந்த புள்ளை கிள்ளி போடுற மாதிரி உன்னை கிள்ளி போட்டுடுவேன். என் பெருமாள் வந்து என்னை காப்பாற்றணும், அவர் பலம் உனக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் இருக்கேன் என்றாலாம். அப்படி ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்து சீதா மாதாவை தேடிக்கிட்டு ராமர் வந்துட்டாரு. எப்படி வந்தார்? ஆஞ்சநேயரை தூது விட்டுட்டு தேடி முதல்ல வந்தார். பின் சமுத்திரத்தின் பாலம் கட்டிட்டு தேடி அதற்கு பின் ராவணனை வதம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. சீதா பிராட்டி ஏதாவது ஒன்று பண்ணாளா? ஒன்று தான் பண்ணா. அது ராமநாமத்தை ஜபிச்சா. தன் சக்தியை விட்டுட்டு ராமநாமத்தை ஜபிச்சா. அதிலேயே அவ ஜெயிச்சிட்டா. அதான் பெண் பிள்ளை சொல்றா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. கையில் ஆயுதத்தை எடுக்கலை, கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டலை, அழலை, அவன்கிட்ட புலம்பலை. எல்லாமே உள்ளுக்குள்ள சாமி கிட்ட மட்டும்தான். ராமா, நான் உன் சொத்து, நீ தானே வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு தைரியமாக இருந்தாலாம் சீதா பிராட்டி. பிராட்டி வச்ச இடத்துல இருந்துக்கிட்டே பக்தி பண்ணாலே சாமி என்று பெண் பிள்ளை சொல்கிறா. நான் என்ன பிராட்டி மாதிரியா? கிடையவே கிடையாது. நான் ஒரு முசல் புழக்க. வரப்பில் கிடந்தால் என்ன, வயலில் கிடந்தால் என்ன, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. இதை யார்கிட்ட சொல்கிறா? ராமானுஜர்கிட்ட. எப்பேற்பட்ட ராமானுஜர்! லக்ஷ்மணனாகவே சீதா மாதாவோடு இருந்து கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன். சீதா மாதாவின் திருவடியை பார்த்தே கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனின் அவதாரம்தான் இந்த ராமானுஜர். அந்த ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. இதை கேட்டு மெய் சிலிர்த்து நின்றாராம் ராமானுஜர். அடுத்த வாக்கியத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.